படம் சூப்பரா இருக்கு சார். புது எக்ஸ்பெரிமெண்ட் நல்லா இருக்கு. டயலாக் இல்லாத ஒரு மூவி. மியூசிக்கோட பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அந்த எமோஷன்ஸ் எல்லாம் பக்காவா கன்வே ஆகுது. காந்தி அவ்வளோதான். காந்திங்கிறது சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி தரும்போது காந்தினா ஹானஸ்டி, காந்தினா பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி தரோம். பெருசாகும்போது காந்தி ரூபா நோட்டில் பார்க்குறோம். ஸோ இதோட ரெண்டுத்தோட பேலன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதா மூவி. எல்லாருமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. அது பேக்ரவுண்டோட பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது படம். எங்கேயுமே போர் அடிக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது மூவி. கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருந்ததுண்ணே. எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. சைலண்ட் மூவி. கொஞ்சம் அதை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா நல்லா வரும்ண்ணே. நல்லா இருந்தது. எல்லாருக்குமே காசு தேவை, அதை கரெக்டாக ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க சொல்ல வர்றது. நல்லா இருந்துச்சு. அது விறுவிறுப்பாகவும் இல்லை, போர் அடிக்கலைண்ணே. நார்மலாக போகுது. குட். நல்லா இருந்துச்சு. எல்லார் ஆக்டிங்குமே நல்லா இருந்துச்சு. மியூசிக் சூப்பராக இருந்தது. இல்லை தேவைப்படலைண்ணே. எதுவுமே சப்டைட்டில் தேவைப்படல, டயலாகும் தேவைப்படல. எல்லாமே நல்லா இருந்தது. கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா தான் இருந்தது. அதான் சார், எல்லாருக்கும் காசு தேவை, அதை கரெக்டாக சம்பாதிக்கணும், அவ்வளோதான். அதுதான். ஸோ கரெக்டான இதில் பண்ணிட்டு போகணுன்றாங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக சார், நல்லா தான் இருந்துச்சு. படம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு கமர்ஷியலாக இல்லை, எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். ஊழல் கரப்ஷன்லாம் நாட்டில் அதிகமாக இருக்குது. காந்தி எதுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரோ அது நம்மகிட்ட இல்லைங்கிறத ஒரு சைலண்ட் மூவியாக காமிக்கிறாங்க. நல்லா தான் இருக்குது. ஆனால் கமர்ஷியலுக்கு எது இல்லை. மியூசிக் நல்லா இருக்குது. விஜய் சேதுபதி, அரவிந்த் சாமி நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா படம் விறுவிறுப்பாக இருக்குது. கொஞ்சம் சீரியஸ் படமாக தான் இருக்குது. நல்லா பார்க்க வேண்டிய படம் தான். பட் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் கம்மியாக தான் இருக்குது. ஏஆர் மியூசிக் சூப்பராக இருக்குது. மியூசிக் தான் படத்துலேயே, மியூசிக் தான். சைலண்ட் மூவி தானே, மியூசிக்கில் தான் படம் போகுது. முன்னால் ஒரு தடவை கமல் ஒரு தடவை படம் நடிச்சிருந்தார் முன்னால். அந்த இது இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு இதில் இது ஒரு இது இல்லை, ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் இல்லை. ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். தேங்க்யூ சார். அதான் ஊழல் அதிகமாக இருக்குங்கிறத சொல்கிறாங்க, அவ்வளோதான். நாட்டில் காந்தி சுதந்திரம் போராடினாரு. இப்போ அந்த மாதிரி காந்தியை ரூபா நோட்டு தான் வச்சுருக்காங்களே, ஊழல் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான். பட் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் கம்மியாக தான் இருக்குது. அதான் சார், சுமாராக தான் இருக்கும் படம். டைலாக் இல்லை, அதனால அந்த புரியல படம். மற்றபடி நிற்கிறார், ஹஸ்பண்ட் நிற்கிறார். அவர் ஆக்டிங் எனக்கு பிடிக்கும். அவரை பிடிக்கும், அதனால அவர் ஆக்டிங் பிடிச்சிருக்கு. ஆனால் கொஞ்சம் நல்ல படமாக சூஸ் பண்ணி நடிச்சிருக்கலாம். என்ன சொல்ல வராங்கன்னு புரியல. ஒரு நல்லவனா இருக்குன்னா கெட்டவனா ஆக்கி மறுபடியும் நல்லவனாவே முடிக்கிறாங்க. படம் எனக்கு தெரியலைங்க. படம் பார்க்கறது பிடிக்கல. ஆனால் இன்டர்வலுக்கு அப்புறம் தான் ஓகே. இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு மெசேஜ் மாதிரி சொல்லி நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா போயிட்டுருக்கு. காமெடின்ற பேரில் இன்டர்வலுக்கு அப்புறம் நல்லாயிருக்கு காமெடியாக. பேங்க் லாபரி நடந்துருக்குங்க. அது எப்படி ஏன்னு அதுதான் எனக்கு. ஏன்னா ஒரு ½ அன் ஹவர் நான் தூங்கிட்டேங்க. என்னன்னு தெரியல. இன்டர்வலுக்கு அப்புறம் நீங்கள் திருடக்கூடாது. ஒரு வேலை தேடி போகிறீங்கன்னா அந்த வேலை கிடைக்கலாம் பரவாயில்ல, இருக்கிற வேலையை பயன்படுத்தி செய்யுங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் இல்லைங்க. அது நல்லாயிருக்கு. விஜய் சேதுபதி ஆக்டிங், அரவிந்த் சாமி ஹீரோயினி எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் பார்த்தா ஒரு 4 பேர் தான் அங்கே படமே. அவங்க 4 பேருமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. காமெடி வில்லன் ஒருத்தர் வருவாருங்க. அவர் தான் காமெடி பண்ணுவார். நல்லா பக்காவாக பண்ணியிருப்பாருங்க. சப்டைட்டில் அந்த அளவுக்கு வராதுங்க. இல்லை சும்மா நீங்கள் படமே உங்களுக்கு புரிய வச்சுருவாங்க. சப்டைட்டில் கொஞ்சம் கொஞ்சம் தான் போடுவாங்களே. உங்களுக்கு புரிஞ்சிடும் படம் பார்க்க பார்க்க. இங்கிலீஷில் தான் போடுவாங்க சப்டைட்டில். தமிழில் எதுவுமே கிடையாதுங்க. உங்களுக்கு சப்ஜெக்ட்லேருந்து தமிழ்லாம் எதுவுமே கிடையாது. படம் ஃபுல்லாகவே அவங்க இங்கிலீஷில் ஒரு 2 மணி நேரத்தில் தான் போடுவாங்க. அதை பார்த்தாலே புரிஞ்சுக்கோங்க, படம் புரிஞ்சுக்கோங்க. பக்காவாக பண்ணியிருக்காருங்க. இந்த படத்துக்கு எப்படி போடணுமோ அந்த மாதிரி போட்டிருக்காருங்க. நல்லா பண்ணுவாங்க. எதுங்க சோசியல், அதாவது திருடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நேர்மையாக வேலை செய்யுங்க. உங்களுக்கு எந்த வேலை கிடைச்சாலும் நீங்கள் அதை பக்காவாக பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. பார்க்கறதுக்கு நான் அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலைங்க. அது அவங்கவுங்களுடைய விருப்பம்.